வணக்கம். டேன் தமிழின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஷமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் 14 நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும். கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலவாசம் நிறைவடைந்த பின்னர் 17ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை 3.5 நாட்கள் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கப்படும். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்ததன் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என ஷமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நெடுங்கணி வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி விரத பூஜைகள் இடம்பெறும் என ஆலயத்தின் பூசகர் தெரிவித்துள்ளார். நெடுங்கணி வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசகர் மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூபாலசிங்கம் ஆகியோர் நெடுங்கணி போலீசாரால் அழைக்கப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. நெடுங்கணி வெடுக்கனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கணி போலீசாரால் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி தினமன்று மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட 8 பேர் நெடுங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் இம்முறை சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கணி போலீசாரால் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசாவிடம் கேட்டபோது இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகள் காலை முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுப்பதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். 6 மணியின் பின்னர் புரிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசு வைத்தியசாலைகளில் இன்சுலின்கள் குறைந்த அளவிலேயே கையிருப்பில் உள்ளன. மருத்துவ விநியோக பிரிவின் தகவலுக்கு அமைய விநியோகிப்பதற்கு முடியாத பல மருந்துகள் தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகள் உள்ளிட்ட அவசியமான பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் விநியோகஸ்தர்களுக்கு நாணய கடிதங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே குறித்த நிலையை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். வவுனியாவில் மரம் முறிந்து விழுந்ததில் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதமடைந்துள்ளது. வவுனியா குருமன்காடு பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது பாரிய மரம் முறிந்து விழுந்ததில் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதம் அடைந்துள்ளதுடன் பெண் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளார். வவுனியா மன்னார் வீதி குருமன்காடு சந்தி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றின் முன்னால் முச்சக்கர வண்டி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுடன் அதில் பெண்மணி ஒருவரும் இருந்துள்ளார். இதன்போது தனியார் மருத்துவமனை முன்பாக வீதியில் நின்ற மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்துள்ளது. மரம் முறிந்து விழுவதை அவதானித்த பெண்மணி முச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கி ஓடியதால் பாதிப்புகள் இன்றி தப்பியுள்ளார். முச்சக்கர வண்டி மீது மரம் விழுந்ததால் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதமடைந்தது. பின்னர் மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டு முச்சக்கர வண்டியை மீட்ட போதும் அது முழுமையாக சேதமடைந்துள்ளது. வவுனியாவில் உள்ள புகழ்தல் நிலையங்களை அழகுபடுத்தும் செயற்பாடு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை சாரண சங்கத்தின் வவுனியா மாவட்ட கிளையின் சாரணர்களால்
வவுனியாவில் உள்ள புகர்த நிலையங்களை அழகுபடுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. சாரணர் சங்கத்தின் மாவட்ட ஆணையாளர் ஜோவன்னா கஜேந்திரன் தலைமையில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றது. இதன்படி வவுனியா புகர்த நிலையம், தாண்டிக்குளம் புகர்த நிலையம், ஓமுந்தை புகர்த நிலையம், புளியங்குளம் புகர்த நிலையம், செட்டிக்குளம் புகர்த நிலையம் ஆகிய புகர்த நிலையங்களை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழகுபடுத்தும் செயற்பாடுகளில் வவுனியா சாரணர்கள் ஈடுபட்டனர். இத்திட்டம் தேசிய சாரணர் தலைமையகத்தின் கருத்தாக்கம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து செயற்படும் தேசிய வேலை திட்டமாகும். இதன் பிரதான நிகழ்வு வவுனியா பிரதான புகர்த நிலையத்தில் இடம்பெற்றது. புகர்த நிலையத்தினை சூழவுள்ள பகுதியில் உள்ள பிளாஸ்டிக், பொலித்தீன் ஏனைய கழிவுகள் அகற்றப்பட்டு புகர்த நிலைய பகுதி தூய்மையாக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வவுனியா புகர்த திணைக்கள அதிபர் சீனா அகிலேஸ்வரன், இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைமை காரியாலயத்தின் உதவி ஆணையாளர் எஸ் மயூரன், மாவட்ட சாரணத்தின் நிர்வாக உறுப்பினர்கள், உதவி மாவட்ட ஆணையாளர்கள், தேய் சாரணர்கள், சமாதானத்திற்கான தூதுவர் குழுவினர், பொறுப்பாசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் 28வது ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது. வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் 28வது ஆண்டு நிறைவு விழாவும் மார்தம் சஞ்சிகை வெளியீடும் நேற்று வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. தமிழறிஞர் தமிழ்மணி அகிலங்கன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு சாதனையாளர் கௌரவிப்பும் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் தானா மங்களேஸ்வரன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் மார்தம் சஞ்சிகையின் அட்டைப்படத்தை இம்முறை அலங்கரித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை விரிவுரையாளர் ஸ்ரீ கணேசன் உட்பட பலர் பங்கேற்றனர். மனித உரிமைகள் மாநாட்டின் விருது வழங்கும் விழா கொழும்பில் இடம்பெற்றது. மனித உரிமைகள் அமைப்பு லங்காவின் ஏற்பாட்டில் மனித உரிமைகள் மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழா நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. பல்வேறு துறைகளில் மனித உரிமைகளுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் விதிவிலக்கான பங்களிப்புகளை செய்தவர்களுக்கு விருதும் வழங்கப்பட்டன. மனித உரிமைகள் மாநாட்டை உள்ளடக்கிய சிறப்பு விருது வழங்கும் விழாவில் மனித உரிமைகள் அமைப்பு லங்காவின் இயக்குநர் டாக்டர் MNMFC, நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜாவிர தியாசு ஜாசகர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் நுவரெலியா ஹேட்டனில் கௌரவிக்கப்பட்டனர். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நுவரெலியா ஹேட்டனில் நேற்று இடம்பெற்றது. ஹேட்டன் மேபிள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் 2004ஆம் ஆண்டு சாதனைதர மாணவர்களின் ஏற்பாட்டில் மேபிள் தமிழ் வித்தியாலயத்தில் புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு நடாத்தப்பட்டது. மேபிள் தமிழ் வித்தியாலயத்தில் சுற்றியுள்ள 10 பாடசாலைகளில் சித்தியடைந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது மாணவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை மாவட்ட பல்துறை கலைஞர்களின் ஒன்று கூடல் நேற்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் ஏற்பாடு செய்த அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பல்துறை கலைஞர்களுக்கான ஒன்று கூடல் நேற்று திருக்கோவில் தம்பட்டையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் முழுநாள் நிகழ்வாக நடாத்தப்பட்டது. இதில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தமிழ், முஸ்லிம் பல்துறை கலைஞர்கள் பங்கேற்றனர். இதன்போது கலைஞர்களின் அறிமுகம் மற்றும் சிரேஷ்ட கலைஞர்களின் அனுபவங்கள் கலைஞர்களுக்கு இடையில் பரிமாறப்பட்டன. தொடர்ந்து கலைஞர்களின் கலை நிகழ்வுகள் மற்றும் ஹரோக்கி பாடல்களும் இடம்பெற்றதுடன் மாவட்ட கலைஞர்கள் ஒருவருக்கொருவர் சிநேகபூர்வமாக தமது கலைப்பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். ஆத்துக்குரிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். மற்ற சந்தேக நபர் நீதிமன்றத்துக்குள் சட்டத்தினை விடத்தில் சென்ற பிரதான சந்தேக நபரின் போக்குவரத்துக்கு உதவி செய்த சாரதி ஒருவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று ஆயப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி உப்போடை விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட கல்லடி உப்போடை விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி அதிபர் நவகீத தர்மசீலன் தலைமையில் சிவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் முழங்க அதிதிகள் அழைத்து செல்லப்பட்டு மைதானத்தில் தேசிய கொடி மற்றும் பாடசாலை கொடி இல்ல கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ஒலிம்பிக் சுடர் ஏற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமானது. பிரதம விருந்தினராக மட்டக்களப்பு கல்வி வலய கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் நிதர்ஷினி மகேந்திரகுமார் பங்கேற்றார். விசேட விருந்தினர்களாக மண்முனை வடக்கு கோட்ட கல்வி பணிப்பாளர் ஆர்.ஜே. பிரபாகரன் பங்கேற்றார். மாணவர்களின் வினோத உடை போட்டிகள், விழிப்புணர்வு தரிசனம் மாணவர்களின் போட்டிகள், கல்லூரி பழைய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான வினோத விளையாட்டுப் போட்டிகள், மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சி போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.